இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன். என்ன மேடம் திடீர்னு இந்த பக்கம்லாம் வந்திருக்கீங்க? ஆமா, கிளாஸை கண்டினியூ பண்ண வேண்டாமா? நீங்க பண்ணலாம், இதுக்கு ஓனர் அம்மாவே நீங்க தானே? இந்த இடத்த கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது நீங்க, இல்லை இருக்கிறத ஃபுல்லும் உங்களோட உழைப்பு. இதுக்கு ஓனரும் நீங்க தான். இதுல எப்படி நான் ஓனர் ஆக முடியும்? நான் படிக்க தான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாம எங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஃபீஸ் கட்டினுச்சு. அதுக்கப்புறம் எங்க அண்ணனுக்கு பாதியிலே ஏதாச்சும் படிச்சுட்டு விட்டா பிடிக்காது, அரைகுறையா நிக்குன்னு சொல்லி திட்டுவாங்க. அதனால தான் நான் வந்துட்டேன். சரிம்மா, அது எப்படிடி எந்த கலர் ட்ரெஸ் போட்டாலும் நீ இவ்வளோ அழகா இருக்க? என் பாய் ஃப்ரெண்ட் வந்து என்னை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு, அதனால தான் நான் இவ்வளோ அழகா இருக்கேன். அப்படியா? உங்க பாய் ஃப்ரெண்ட் என்ன அவ்வளோ நல்லவரா? ரொம்ப 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 நல்லவர். ஆஹா. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு, நான் தான் மயங்குறேன். காலம் உற வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நெடுங்காலம் நான் புரிஞ்ச தவத்தால நீ கிடைச்ச பசும் பொண்ண பித்தளையா தவறாக நான் நினைச்சேன், நேரில் வந்த ஆண்டவனே. சரி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீ அந்த வீட்டை விட்டு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடியறதுக்கு முன்னாடியே என் கூட வந்துருவ, சரியா? அங்க இருக்கிற தண்டியும் உங்க அண்ணனையும் செல்வியவும் கஷ்டப்படுத்தாம இரு. செல்வியோட அம்மா தான் சொன்னாங்க நான் உங்களை வெறுக்கிற மாதிரி பண்ணணும்ட்டு. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? அவங்க என்ன சொன்னாலும் சரி சரின்னு மண்டையாட்டுவியா? எனக்கு எங்க அண்ணன் சந்தோஷமா இருந்தா போதும். பைத்தியம், உங்க அண்ணனோட சந்தோஷமே நீனு தான். அது எனக்கே தெரியும். நான் இப்படி பேசினாதான் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் என் மேல வெறுப்பு வரும். நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்க. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியல. இந்த உண்மை மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்க அண்ணன் செல்வி பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான். இல்ல, செல்வியோட தப்பு எதுவுமே இல்லையே. இந்த விஷயம் செல்வி கூட தெரியாது. அவங்க அம்மா தானே என்கிட்ட சொன்னாங்க. கரெக்ட். செல்வியும் கண்டிப்பா உங்க அண்ணன் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஏன்னா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற பாசம் அவளுக்கு நல்லாவே தெரியும். அவங்க அம்மா இப்படி சொல்லி நீ இப்படி பண்ணி ஒரு கல்யாணம் வேணுமான்னு தான் யோசிப்பா. அட கடவுளே, உங்க ரெண்டு பேத்துக்கும் உண்மை தெரியவே கூடாது. அவங்க ரெண்டு பேர் கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? நீங்க என் கூட இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் கிருஷ்ணா. தியா, இந்த வழியா ஒரு வேலை விஷயமா வந்தேன். அதான் சாரி, பாப்பா எப்படி இருக்கா? ஹாஸ்பிட்டல் போனியா? செக்அப் பண்ணியா? பேபி வளர்றதெல்லாம் கரெக்டாக இருக்கா? அதான் ரிப்போர்ட்ஸ் பற்றி கொஞ்சம் கேட்டு போகலான்னு வந்தேன். இப்போதைக்கு எந்த பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்காங்க பாப்பா. நீங்கள் நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாப்பாவும் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரி. எல்லாம் பாப்பா பாப்பா. என்னை பற்றி ஏதாச்சும் அக்கறை இருக்கா பாரு. ஃப்ரூட்ஸ் வாங்கி நான் ரம்யா அம்மாட்ட கொடுத்துருக்கேன். அவங்க உங்களுக்கு டெய்லி ஜூஸ் போட்டு குடிப்பாங்க, நீங்களும் குடிச்சிருங்க, சரியா? அப்புறம் வேலைன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஆனால் ரொம்ப நேரமே நீங்கள் உட்காந்துட்டு லேப்டாப்பே பார்த்துட்டு இருந்தால் பாப்பாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போகுது. வேலை எவ்வளோ நேரம் பார்க்கலாம், வேலை பார்க்கலாமாங்கிறதெல்லாம் டாக்டர்கிட்ட கேட்டுக்கோங்க, சரியா? ஓ, அப்போ இந்த பாசம்லாம் நம்மளுக்காண்டி கிடையாது, பாப்பா காண்டி தான் போல. எதுவும் சொன்னீங்களா? இல்லை. சரி, அப்போ நான் கிளம்புறேன். சரி. ஒரு வார்த்தை தியா நீ எப்படி இருக்க கேட்கல, வந்தோடனே பாப்பா 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 பாப்பா. எனக்கு தெரியும் தியா, அந்த நேரத்துக்கு நீ உள்ளுக்குள்ளே புகைஞ்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நான் வேலை விஷயமா வந்ததுன்னு சொன்னது எல்லாமே பொய். நான் வந்த வேலையே ஒன்றை பார்க்கறதுக்கு தான். அப்போ உண்மைக்குமே அவர் என்னைய மறந்துட்டாரு. நான் சொன்ன மாதிரி பாப்பா காண்டி மட்டும்தான் என்னைய வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. ஏக்கா, இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்னக்கா சாப்பாடு? ஆடி மாசம் இல்லாம அதனால கறி மீன் எதுவுமே எடுக்கல, வெறும் சாம்பார் தான். சாப்பிட வரியா? வேண்டாம்க்கா, அதுக்கு எங்கள் வீட்டில் இன்னைக்கு மட்டன். அதான் தியாவுக்கும் ரம்யாவுக்கும் கொஞ்சம் கொடுக்கலாமான்னு கேட்டேன். சாப்பிட விடுவீங்களா? வேணா உன் வீட்டில் கூட்டு போய் சாப்பிட வை. நான் நேற்று தான் வீட்டு வாசல்லாம் தொடச்சி எடுத்தேன். இப்போ அவ்வளோ வீட்டுக்குள்ளே வச்சு சாப்பிட்டாள்வோன்னா நான் மறுபடியும் தொடச்சி எடுக்கணுமா? சரிக்கா, அப்போ நான் கூட்டு போய்க்கிறேன். அப்புறம் கலர் முடி, உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? பழையது தான். சாப்பிட வரியா? வேண்டாம். அடுத்து என்கிட்ட கேட்காதம்மா. எங்கள் வீட்டில் லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான். வேண்டாம். எடி உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் நெய்ச்சோறும் சிக்கனும். சரி, அப்போ ராத்திரி சாப்பாட்டுக்கும் உன் வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். வராத. நான் மதியானத்துக்கு மட்டும் தான் பொங்குனேன், அதுவும் எங்களுக்கு மட்டும்தான் பொங்குனேன்.
இதெல்லாம் ஒரு நட்பா? ஒரு நெய்ச்சோறு சிக்கன் கறியும் கொடுக்க மாட்டேங்கிய. அதான் நீ மட்டன் வச்சிருக்கலாட்டி அப்புறம் என்ன? லட்சுமி அக்கா, ஷேரிங் இஸ் கேரிங், யூ நோ. என்னது? ஷேர் பண்ணிக்கணும்க்கா சாப்பாடை. இப்போ நான் மட்டன் வச்சிருக்கேன்னா அவ சிக்கன் கொடுக்கணும்ல. 2 சாப்பாடா எனக்கு கிடைக்கும்ல. டி இப்படி திங்கியா உனக்கு வயிறு எதுவும் கலக்காதா? நான்லாம் ஸ்டீல் பாடி பார்த்துக்கோங்க, எனக்குலாம் ஒன்றும் ஆகாது. இவ கிடக்கா ஏக்கா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். தியா இன்னும் இங்கதான் இருக்காளோ? ஆமாம்மா இங்கதான் இருக்கா. அக்கா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. அவ பேசாம இருந்துட்டு போட்டுமா, எனக்கு ஒரு தொந்தரவு கிடையாது. ஏக்கா நான் ஒன்னும் தப்பா சொல்லக்கா, நீங்க தானக்கா அவளுக்கு அட்வைஸ் பண்ணும் புருஷன் கூட போய் சேர்ந்து வாழுன்ட்டு. அவளுக்கு அம்மா அப்பா இல்லை, அம்மாவா நினைச்சுதான் உங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. அப்ப நீங்க தானக்கா அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும். ஏமா இப்ப நான் அட்வைஸ் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஏதாச்சும் சொல்லி அதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கிறது இடைஞ்சலா இருக்குமோன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போயிட்டேன்னா என்னம்மா பண்றது சொல்லு. அதுவும் கரெக்டு தானக்கா, எங்கேயாச்சும் போயிட்டா என்ன பண்ண முடியும்? அவள் தனியாக இருந்தால் பரவாயில்ல, இப்போ வயிற்றில் வேற ஒரு பிள்ளையை வச்சிட்டு இருக்கா. ஆனால் இந்த விஷயத்தில் ரோஸ் பவுடர் சொல்கிறது கரெக்டுக்கா. எத்தனை நாள் நம்ம வச்சு பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள்? லாபத்தோட நஷ்டமாக ஏதாச்சும் ஆயிட்டுனா நம்ம மண்டலாக்கா கடந்து உருளும். நீங்க சொல்றதுலாம் எனக்கு புரியுதுமா. இன்னும் கொஞ்ச நாள் போட்டு நான் அவகிட்ட பேசுறேன். அவளுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பிரகாஷ் மேல கோவம் குறைஞ்சிட்டே வருதுல்ல, பாத்துக்கலாம். சரிக்கா, இப்போ நான் கிளம்புதேன். என் புருஷன் சாப்பிட வந்திருப்பாரு. சரிம்மா. ஏக்கா வாங்க நம்மளும் கிளம்புவோம். நான் ரம்யா, தியா, சத்யாவை கூப்பிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். சரி கூட்டு போவா. என்னடி தூக்கம் வராம உட்காந்துட்டு இருக்க, என்னாச்சு? என்னைய 7 மாசத்துல எங்க வீட்டுல வளகாப்பு பண்ணி அனுப்பிச்சி விட்றேன்னு சொன்னீங்க. இப்ப ஆடி மாசம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. எப்பதான் எனக்கு வளகாப்பு பண்ணி அனுப்பிச்சி விட போறீங்க? ஏமா உனக்கு இங்க இருக்க பிடிக்கலையா? எனக்கு எங்க அம்மா கிட்ட போகணும். சரி நாளைக்கு கூட்டு போறேன். நாளைக்கு கொண்டு போய் நீ அங்க விட்டுருங்க. எனக்கு அதுக்கப்புறம் திருப்பி எப்போ வர்றதுன்னு இங்க தோணுதோ அப்பதான் நான் வருவேன். சரியா? சரிடி. ஏன்னா இங்க எனக்கு போர் அடிக்கு. ரம்யாவும் இல்ல. தெரியும்டி, அதுக்கு தான் அங்க போகணும்னு இருக்கேன்னு சொல்லிட்டு. அப்பெல்லாம் இல்ல, எங்க பாட்டியும் அத்தையும் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க கிட்டே நானும் எவ்வளவு நேரம் பேசுறது சொல்லுங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்கு. இப்ப நீங்களும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. வேலை வேலைன்னு சொல்லிட்டு வேலை பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க. சம்பாதிக்கிறதே உங்களுக்காக தானடி. சும்மா இதையே சொல்லாதீங்க. எனக்கு உங்க கூட இருக்கணும்னு தான் தோணுது. ஆனா உங்களுக்கு என்கிட்ட பேச கூட டைம் கிடைக்கல. சரி இனிமேல் நான் குமரனையே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்ட சொல்றேன். உன் கூட இருக்கட்டா? வந்து ஃபுல்லு 24 மணி நேரமும் என் கூட இருங்கன்னு சொல்லலை. இப்பெல்லாம் என்கிட்ட சாப்பிட்டியா ஃபோன் பண்ணி கேட்கறது கூட இல்லை. கல்யாணத்துக்கு முன்னோக்கிட்டி மட்டும் நல்ல லவ்வோடு இருந்தீங்க. இப்பெல்லாம் பாருங்க. சரிடி இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன். நீ ஒரு தடவை சொல்லிட்டல்ல, சாரி. சரி நாளைக்கு நீயும் நானுமே உங்க வீட்டுக்கு போவோம், சரியா? சரி.